நம்ம இப்போ இதில் பாசிப்பருப்பு போட போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி உலக்கில் ஒன்று எடுத்துருக்கேன் நான். இப்போ போட்டுக்கலாம். சாம்பார் இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய வைக்கிறதுனால கூட ஒரு அரை கிளாஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேமராவை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா வந்து சார்ஜ் இறங்கிரும். அதனால் நான் வந்து இதை வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கேன். ஓகே, இதில் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நிப்பாட்டிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். நான் இப்போ சாம்பாருக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறேன் அப்படின்னா, அவரைக்காய், அடுத்து முருங்கைக்காய், இது மட்டும் தான் போட்டு இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். அதெல்லாம் நான் நறுக்கிட்டு உங்களுக்கு திரும்ப அதை வந்து எப்படி சாம்பாரில் வைக்கணும் என்னன்றதை நான் சொல்லுதேன். பேசிக்காக எல்லாருக்குமே சாம்பார் வைக்க தெரியும். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால சரி ஓகே அதையும் சேர்த்து எடுத்து போட முடியாது. இருந்தாலும் நறுக்கிற இதெல்லாம் எடுத்தால் நமக்கு வந்து டைம் அதிகமாகிடும். அதனால் அதெல்லாம் நறுக்கிட்டு நான் வந்து இதை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே செல்லில் சார்ஜ் இறங்கிரும். அதனால் நான் இப்போ இதை நிப்பாட்டிச்சு பருப்பை பார்க்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் பக்கத்தில் காமிக்கேன் எடுத்து. பருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் இப்போ காயெல்லாம் நறுக்கிடுதேன். நறுக்கிட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் காமிக்கேன் அடுத்து எப்படி வைக்கணும்னு. ஏன்னா நறுக்கும்போது கேமரா வச்சு நான் தனியாக ஷூட் பண்ணுறதுனால எப்படி எடுக்கணுன்றது எனக்கு தெரியல. அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். ஏன்னா ஒரு சரியான ஸ்டாண்ட் இல்லை அதை வைக்கிறதுக்கு. பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் எடுக்காங்க. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு எடுக்க தெரியல. அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் நறுக்கிட்டு உங்களுக்கு. ஓகே, இப்போ ஆன் பண்ணியாச்சு வீடியோவை. காயெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கேமராவில் சரியாக தெரியா, ஃபுல் இது கவர் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ காயெல்லாம் நான் நறுக்கியாச்சு. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி, அடுத்து அவரைக்காய் இருக்குது. ஒரு 7-8 அவரைக்காய் நறுக்கி வச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாங்கி. அடுத்து வெங்காயத்தையும் பொரிச்சு கழுவி வச்சுருக்கேன். ஓகே, தேங்காய் காமிச்சேன்னா உங்களுக்கு. தேங்காய் ஓகே. இப்போ வந்து பருப்பு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சு. பருப்பில் தண்ணி இல்லை, தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் வீடியோ ஆன் பண்ணையில் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. நான் எப்பயும் வந்து துவரம் பருப்பு யூஸ் பண்ணுறதில்ல, பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே பாசிப்பருப்பு சாம்பார் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் பாசிப்பருப்பு தான் போட்டு வைப்பேன். பாசிப்பருப்பு சாம்பார். ஓகே, இப்போ அரைக்க வேண்டியதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணும். முக்கால்வாசி வெந்துருச்சு பருப்பு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம அதை வந்து தேங்காய் வெங்காயத்தை டக்குன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நான் கேமராவை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு போகிறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பருப்பு இப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ வேறு இதில் மாற்றிடணும். வேறு பாத்திரத்தில் நான் இப்போ இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து புளி கரைச்சி விட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருப்போம்ல, அந்த காய்கறியெல்லாம் அதை சேர்க்க போகிறோம்.
அதில் தண்ணி ஊற்றலாம். சாம்பாருக்கு நான் எப்பயும் வந்து ஒரு 2 வெள்ளைப்பூடை வந்து இதே மாதிரி தட்டி நச்சு போடுவேன். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இது புளியை கரைக்கும். ஹாய் பாப்பா, எந்திரிச்சிட்டிங்களா? தூக்கம் போதுமா? மணி 9:00, 9:30 ஆக போகுது. எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க? நான் சாம்பார் வச்சுட்டு வரேன்னு போய் பழுத்தீங்க. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம இதில் இப்போ புளியை விட்டாச்சு. புளியை முதல் தடவை விட்டாச்சு. இப்போ நான் 2வது தடவை கரைச்சிட்டு இருக்கேன் புளியை. புளியை விட்டாச்சு. அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காய் இதில் சேர்த்தாச்சு. நான் 3 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இதில் தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்து அவரைக்காய், நறுக்கி வச்ச அவரைக்காயும் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன சேர்க்கணும்? அடுத்து இதில் மிளகாய் வத்தல் பொடி போடணும். 2 ஸ்பூன். உங்களுக்கு உரப்பு வந்து அதிகமாக வேணும்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து உரப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் வேணால் 3 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி எது இது ஓகே, மஞ்சள் பொடியை சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன சேர்க்கணும்னா, அடுத்து இதில் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்தாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம சாம்பாருக்கு மல்லி இலை மெயினுங்க. ஆனால் மல்லி இலை இல்லை இன்றைக்கி கடையில். எந்த கடையிலையுமே நான் காய் வாங்கின கடையில் எதுவுமே மல்லி இலை இல்லை. எப்பயுமே என்னோடய வீட்டில் அவங்க தான் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி காலையிலே வாங்கி தந்துட்டு வெளியே போனாங்க. எந்த கடையிலையுமே மல்லி இலை இல்லை. ஸோ நம்ம இப்போ மல்லி இலை இல்லாமல் தான் சாம்பார் வைக்க போகிறோம். மல்லி இலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கிடைக்கல மல்லி இலை. சரி, இப்போ நான் இதை நிப்பாட்டி வச்சுக்கிடுதேன். அடுத்து கொதிச்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காமிக்கேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ கக்கும்போது வெளிச்சமாக இருந்ததே, லைட்டு போட்டதுனால வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ லைட் ஆஃப் பண்ண. லைட் போட்டால் எப்படி இருப்பார்? சாம்பாரெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது நான் ஜூம் பண்ணி காமிக்கேன். ஓகே, இப்போ செல்லை கையில் எடுத்துருக்கேன். சாம்பார் நாளே கொதிச்சுட்ருக்கு. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இந்த அடுப்பில் வந்து சாதத்தை வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேமரா நாங்கள் வச்சிருந்தேன். கையில் வச்சுக்கிட்டே எடுக்க முடிய மாட்டேங்குங்க. ஓகே, இப்போ சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆயில் வந்து
வெந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பருப்பு போட போகிறோம். பருப்பு விட்டாச்சு. அடுத்து தேங்காய், அரைச்சி வச்ச தேங்காயை விட்டாச்சு. அபிக்குட்டி பல் தேய்க்கிங்களா? என்ன சொல்றீங்க? ஓகே, சாம்பார்ல தண்ணி விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். அடுத்து நான் தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கேன். இப்போது சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் சாம்பாரில் நான் வந்து கொஞ்சம் தாளிக்கையில் வெந்தயம் சேர்ப்பேன். நீங்கள் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ தாளிச்சிடலாம். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சாம்பாரை இறக்கிட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான் பாக்கி. ஓகே, இதே மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்க போகிறோம். நிப்பாட்டி வச்சுக்கிறேன், மேலே வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுனால கையில் வைக்க முடியல, அதனால் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, தாளிக்கப்ப என்ன விட போகிறோம்? தாச்சி அப்போ கடுகு, வெந்தயம் பாக்கெட் ஓப்பன் வெந்தயத்தை ஓப்பன் கருவேப்பிலையை வந்து நான் குழம்புல போடுவேன். குழம்புல போட்டு அது மேலே தாளிப்பேன். ஓகே, நம்மளுடைய சுவையான சாம்பார் இப்போ தயாராகிருச்சு. அப்படின்னு ஓவராக நம்ம பில்டப்லாம் கொடுக்கல. சாம்பார் ரெடி, அவ்வளோதாங்க. இப்போ இதை ஊற்றிடுவோம். இப்போ இதை தூக்கி இதில் வச்சுட்டு உங்களுக்கு நான் பக்கத்தில் வைக்கேன். ஓகே,
பாசிப்பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு. இன்னுங்க ஒரே ஒரு குறை தாங்க, மல்லி இலை மட்டும் இல்லை. அது மட்டும் இருந்துச்சுன்னா தூக்கலாக இருக்கும். சரி ஓகே, பரவாயில்ல. மல்லி இலை இல்லை அப்படின்றதுனால அது சாம்பார் இல்லைன்னு ஆயிடாது. ஓகே, இந்த அடுப்பில் அப்படியே நமக்கு வந்து சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்து நான் வேறு என்ன சமையல் பண்ணேனோ அதை வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரிஜினலாக வேறு எதுவும் எந்த செட்டப்பும் பண்ணாமல் இதே மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து எனக்கு தரணும். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.